வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தெற்கு பக்கம் செல்லாதே, அங்கு கெடுபிடிகள் அதிகம். துபாயிலிருந்து வந்த உத்தரவு. வெலிகம தலைவரின் கொலையின் கேள்விப்படாத கதைகள் அம்பலம். கொழும்பின் பல பகுதிகளில் மணிக்கணக்கில் தேடித்திருந்த ஒரு பொருள். செவ்வந்தி தங்கியிருந்த யாழ்ப்பாண வீட்டிலிருந்து விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் மீட்கப்பட்டதென தெரிவிப்பு. நாமல் ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்து. போர் தொடங்கிவிட்டது. அமெரிக்காவும் ரஷ்யாவும் படைகளை இணைத்தது போல ஒன்றிணைவோம். மொட்டுக்கட்சி ஆவேசம். துபாயில் வைத்து பாதாள குழு தலைவருடன் எடுக்கப்பட்ட புகைப்படம். இதனால் தான் இதை செய்தேன். அடுத்தடுத்து இலங்கை நடிகைகளை அழைக்கும் குற்றப்புலனாய்வு. பாராளுமன்ற உறுப்பினர் மீதான உயிர் அச்சுறுத்தல். திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்டோருடனான தொடர்பே காரணம். போலீஸ் மா அதிபர் பகிரங்கம். போலீஸ் மா அதிபர் வைத்த பகிரங்க கருத்து. அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பேன். பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதான. வெலிகம சம்பவத்தின் சந்தேக நபரை பகிரங்கமாக விசாரித்தது பிழை. ஏன் இதை செய்தீர்கள்? ஜனாதிபதி சட்டத்தரணி. எழுந்தது குற்றச்சாட்டு. இலங்கையில் ஹிட்லர் ஆட்சி நடைபெறுகிறது. ஜனாதிபதி அனுரகுமாரவின் உடலில் மறைந்திருந்த ஹிட்லர் எட்டிப்பாக்குகிறார். கம்மன் பில. வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களின் நீண்ட நாள் கனவு நிறைவேறுகிறது. யாழ்ப்பாணத்திற்கு உலகளவில் கிடைத்த மிக பெரும் அங்கீகாரம். பதிவு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கொலை துபாயில் இருந்து 15 லட்சம் ரூபாய் ஒப்பந்தத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக புலனாய்வாளர்கள் தற்போது உறுதிப்படுத்தியுள்ளனர். படுகொலைக்கு முன்னர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு முழு தொகையும் ரொக்கமாக வழங்கப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. போலீஸ் வட்டாரங்களின்படி பிரதான துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் கடந்த 26ஆம் திகதி மாலை மகரகமவின் நாவின்ன பகுதியில் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து குற்றத்தின் அனைத்து விவரங்களும் இப்போது ஒவ்வொன்றாக வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றன. கொலை ஒப்பந்தம் பாதாள உலக உறுப்பினர்களான மிதிகம ருவான் மற்றும் மிதிகம சூட்டி ஆகியோரின் நெருங்கிய கூட்டாளியால் துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு வழங்கப்பட்டதாகவும், கொலை நடப்பதற்கு முன்பு அவர்களின் கூட்டாளி ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு 15 லட்சம் ரூபாய் பணத்தை வழங்கியுள்ளார் எனவும், கொலைக்கு பிறகு துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் கெக்கிராவ பகுதியில் மறைந்திருந்த போது கொழும்புக்கு சென்று ஐஸ் போதைப் பொருளை தேடி பல மணி நேரம் புறக்கோட்டை, பொருளை மற்றும் தெமட்ட ஆகிய பகுதிகளில் அலைந்து திரிந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் எந்த ஒரு போதைப் பொருளையும் கண்டுபிடிக்க தவறியதால் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை வழியாக மாத்தறைக்கு செல்ல அவர் திட்டமிட்டுள்ளார். இருப்பினும் துபாயிலிருந்து அவரை வழிநடத்தும் ஒப்பந்ததாரரின் உத்தரவின் பேரில் அவர் தனது திட்டங்களை மாற்றியதாகவும் அறிய முடிகிறது. இதற்கமைய துபாயிலிருந்து பெறப்பட்ட அறிவுறுத்தல்களை பின்பற்றி அவர் கொட்டாவையிலிருந்து மகரகமவுக்கு பயணம் செய்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட தொலைபேசியை மாற்றுவதற்காக ஒரு புதிய தொலைபேசியை வாங்க நாவின்னவில் உள்ள ஒரு கடைக்கு சென்றுள்ளார். அந்த நேரத்தில் தனது கடமைகளை முடித்துவிட்டு பேருந்தில் பயணித்த ஒரு சாதாரண உடையில் இருந்த புலனாய்வு அதிகாரி சந்தேக நபரை அடையாளம் கண்டு துப்பாக்கிதாரியை பின்தொடர்ந்துள்ளார். அதிகாரி பேருந்தில் இருந்து இறங்கி தன்னை பின்தொடர்வதை கண்டதும் தப்பிக்க முயன்றபோது அவர் அங்கிருந்த மக்கள் மற்றும் புலனாய்வு அதிகாரியால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார். மேலும் துப்பாக்கிதாரி வாங்கிய பணத்தில் 12 லட்சம் ரூபாயை அவரின் மனைவியிடம் ஒப்படைத்திருந்தார் எனவும் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிதாரியுடன் சேர்த்து அவரின் மனைவியும் கைது செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான பின்னணியில் லசந்த விக்ரமசேகர கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை பகிரங்கமாக விசாரணை செய்தமை தொடர்பில் முன்னாள் சட்டத்திறனிகள் சங்க தலைவரும் ஜனாதிபதி சட்டத்திறனியுமான சாலிய பீரிஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட உடனேயே போலீஸ் அதிகாரிகள் அவரை விசாரிக்கும் காணொளி சமூக ஊடகங்களில் பரவியதைத் தொடர்ந்தே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். கைது மற்றும் குற்றப்புலனாய்வு விசாரணைகள் சட்டத்தின் மூலம் நிறுவப்பட்ட நடைமுறைகளுக்கு அமைவாகவே கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சந்தேக நபர்களை ஊடகங்களின் முன் நிறுத்துவது, அவர்களை வாக்குமூலங்களை வழங்கச் செய்வது மற்றும் அத்தகைய காட்சிகளை பரப்புவது பொதுமக்களின் ஒரு பிரிவினருக்கு உற்சாகத்தை அளிக்கலாம். ஆனால் இந்த நடவடிக்கைகள் வழக்கு விசாரணை ஆரம்பமானதுடன் இறுதியில் அரசு தரப்புக்கு பாதகமாக அமையும் என்று அவர் எச்சரித்துள்ளார். இந்த சிறுபிள்ளைத்தனமான செயல்கள் போலீசாரின் பிம்பத்தை மேம்படுத்தாது, மாறாக அவை எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும் என்றும், இது புலனாய்வாளர்களின் நிபுணத்துவத்தை கேள்விக்குள்ளாக்குவதுடன் முழு அமைப்புக்கும் இழிவு தேடித்தரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு புறம் இருக்க, தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக குழு தலைவர் கெகல்பத்ர பத்மேவுக்கும் தனக்கும் தனிப்பட்ட தொடர்புகள் இல்லை என நடிகை சிறிமாலி பொன்சேகா நேற்று குற்றப்புலனாய்வு துறையினரால் பல மணி நேரம் விசாரிக்கப்பட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்து அவரை பற்றிய கூற்றுக்களை நிராகரித்துள்ளார். அவரை எனக்கு தெரியாது. எனது குடும்பத்துடன் ஒருமுறை துபாயில் நடந்த புதுவருட நிகழ்வில் கலந்து கொண்டேன். அங்கு பலரும் எங்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அவர்களில் கெகல்பத்ர
வீரபத்ர பத்மேவும் ஒருவர். ரசிகர்கள் படமெடுக்க கேட்கும் போது நாங்கள் மறுப்பதில்லை எனவும், சமூக ஊடகங்கள் ஊகங்களால் நிரம்பியிருந்த போதிலும் அதற்கு தான் அசைந்து கொடுக்க போவதில்லை என்றும் பொன்சேகா கூறியுள்ளார். இணையத்தில் என்ன பேசப்படுகிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் என் பெயரையோ அல்லது நம்பிக்கையையோ இந்த வெட்டி பேச்சுக்கள் கெடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பிரபல மாடல் மற்றும் தொழிலதிபர் பியூமி ஹன்சமாலி கடந்த வாரம் இதேபோன்று ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ஒரு விடயமாக கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த வீட்டில் விடுதலை புலிகள் அமைப்பு பயன்படுத்திய 2 கைத்துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளதென கொழும்பின் சிங்கள மொழி ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தியில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து சம்பவம் தொடர்பில் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் என்று சந்தேகிக்கப்படும் நபரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் அந்த ஊடகம் கூறியுள்ளது. சந்தேக நபருடன் 2 வெளிநாட்டு தயாரிப்பு துப்பாக்கிகள், 2 மேகசின்கள் மற்றும் 9 mm உயிருள்ள வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன எனவும் மேற்குறித்த நபருக்கு துப்பாக்கிகளை வழங்கிய ஒருவரும் வவுனியாவின் புளியங்குளம் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் என அவ்வூடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் உயிருக்கு இந்த அரசாங்கத்தினால் ஆபத்து ஏற்படுவதற்கான திட்டம் உள்ளதென கடுமையான சந்தேகம் இருப்பதாக வழக்கறிஞர் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். இந்த நாட்களில் நடக்கும் நிகழ்வுடன் இந்த சந்தேகம் எழுந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இளம் தலைவரான நாமல் ராஜபக்ச எதிர்காலத்தில் ஒரு சவாலாக இருப்பதால் அவரது வாழ்க்கை குறித்து இப்போது தனக்கு கடுமையான கேள்விகள் இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இவ்வரசாங்கத்தில் உள்ளவர்கள் கூறுவது போல தற்போது காவலில் உள்ள ஒருவரின் தொலைபேசியில் நாமல் என்ற பெயர் இருந்ததாக தகவல் கிடைத்துள்ளது. இது நாமல் ராஜபக்சவுக்கு பாதாள உலக தொடர்புகள் இருப்பதாக காட்டி அவரது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் திட்டமாக இருக்கலாம் என்றும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். நாளை மறுநாள் நாமல் ராஜபக்ச சுட்டுக் கொல்லப்படலாம். அதுவும் இந்த பாதாள உலகத்தின் ஒரு பிரச்சினை என கூறி முடிக்கப்படலாம். ஒரு கட்சியாக ராஜபக்சர்களின் மேல் பொய் சொல்லி அளிக்கப்பட விடமாட்டேன் எனவும் வழக்கறிஞர் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். இதேவேளை கொழும்பில் நேற்று நடைபெற்ற கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிராக நாட்டின் பல முக்கிய எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளால் உருவாக்கப்பட்ட கூட்டணியான பெரும் மக்கள் குரல் எனும் தொனியில் அடுத்த மாதம் 21 கொழும்பில் நடைபெறவிருக்கும் தங்கள் வெகுஜன போராட்டத்தில் இணையுமாறு அனைத்து குடிமக்களுக்கும் திறந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய இலங்கை பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம், நாம் அரசியல் ரீதியாக எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் 2ஆம் உலகப் போரின் போது நாஜி ஹிட்லரின் கீழ் உலகத்திற்கு நிகழ்ந்து கொண்டிருந்த பெரும் அழிவை தோற்கடிக்க அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்றிணைந்தது போல இந்த நாட்டில் ஜனநாயகத்தை நேசிக்கும் மற்றும் வாழும் உரிமையை பாதுகாக்கும் மற்றும் கருத்துக்களை கொண்ட அனைவருக்கும் கட்சி வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் நவம்பர் 21 நடைபெறவுள்ள போராட்டத்தில் இணைய வேண்டும் என கூறியுள்ளார். அரசாங்கத்தின் ஆணவ ஆட்சிக்கு எதிராக மாபெரும் மக்கள் குரல் என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, பிவித்துரு ஹெல உரிமைய மற்றும் தேசிய சுதந்திர முன்னணி உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவின் உயிருக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் அரசியல் காரணங்களால் அல்ல என போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்கள் மற்றும் சட்டவிரோத வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள நண்பர்களுடனான அவரது தொடர்புகளே இதற்கு காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆரம்ப விசாரணையில் இந்த அச்சுறுத்தல்கள் அத்தகைய தொடர்புகளுடன் தொடர்புடையதென தெரிய வந்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தற்காலிக போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் மா அதிபர் உறுதிப்படுத்தியுள்ளார். பாதாள உலகம் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய நபர்களுடனான அவரது கடந்த கால கொடுக்கல் வாங்கல்களே என புலனாய்வு அறிக்கைகள் சுட்டிக்காட்டுவதாக போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்ட அதேவேளை மேலும் ஜகத் விதானவின் கோரிக்கையை தொடர்ந்து அவரது பாதுகாப்புக்காக 2 போலீஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். இதேவேளை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவுடன் தனக்கும் தொடர்பு இருப்பதாக கூறி போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய கூறியமைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதான அறிவித்துள்ளார். எனக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவுடன் எந்த தொடர்பும் இல்லை. நான் 1989 ஆண்டு முதல் சட்டபூர்வமாக வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகிறேன். எந்த ஒரு சட்டவிரோத நடவடிக்கையிலும் நான் ஒருபோதும் ஈடுபட்டதில்லை என அவர் ஊடகங்களில் தெரிவித்துள்ளார். மேலும் போலீஸ் மா அதிபர் தம்மை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுக்கு இடையில் பகைமையை உருவாக்க முயற்சிப்பதாகவும் இதன் மூலம் தமது உயிருக்கு அதிக ஆபத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார்.
இலங்கையில் பாசிசவாதம் தலை தூக்க தொடங்கியுள்ளதென பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதயன் கம்மன்பில தெரிவித்துள்ளார். ஜேர்மனியில் அடோப் ஹிட்லரின் ஆட்சி காலத்தில் நிலவியது போல் இன்று இலங்கையில் பாசிசவாத ஆட்சி இடம்பெறுவதாகவும், இலங்கை போலீசார் ஜேர்மனியின் ஹிட்லரது ஆட்சி காலத்தில் இயங்கிய போலீசாரை போன்று செயற்படுகிறார்கள் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். குறிப்பாக நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு 3 தடவைகள் வன்முறை வழியில் பின்பற்றிய மக்கள் விடுதலை முன்னணி அந்த கொள்கைகளை தொடர்வதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்பாராத விதமாக எதிர்பாராத நேரத்தில் மக்கள் விடுதலை முன்னணிக்கு இந்த ஆட்சி அதிகாரம் கிடைக்கப்பெற்றது எனவும் தெரிவித்துள்ளார். ஆகவே ஜனாதிபதி அனுரகுமாரவின் உடலில் மறைந்திருந்த ஹிட்லர் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தலை காட்ட தொடங்கியுள்ளதாக உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு ஓய்வூதிய திட்டமும் வாக்களிக்கும் பொறிமுறையும் அறிமுகப்படுத்தப்படும் என வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். பொது நிர்வாக அமைச்சின் ஈடுபாட்டுடன் ஏற்கனவே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், தேவையான சட்ட கட்டமைப்பை உருவாக்க ஒரு சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் 40வது ஆண்டு நிறைவை குறிக்கும் விழாவில் நேற்றைய தினம் இந்த கருத்துக்களை அமைச்சர் முன்வைத்துள்ளார். 2026ஆம் ஆண்டில் உலகில் பார்வையிடக்கூடிய சிறந்த நகரங்களில் ஒன்றாக யாழ்ப்பாணம் பெயரிடப்பட்டுள்ளது. உலகளாவிய பயண ஊடக நிறுவனமான லோன்லி பிளானட் நிறுவனம் இதனை அறிவித்துள்ளது. அத்துடன் இது தனித்துவமான கலாச்சார பாரம்பரியத்தை கொண்ட இடமாக அமைந்துள்ளமையினால் உலகளாவிய ஈர்ப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. லோன்லி பிளானட்டின் சிறந்த பயணம் 2026இன் இத்தாலிய மொழிப்பதிப்பு கடந்த 22ஆம் தேதி வெளியிடப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தனித்துவமான அங்கீகாரம் இலங்கையின் சர்வதேச ஈர்ப்பை மேம்படுத்தவும், சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கவும் உதவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.